ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ் இன் த வேர்ல்டு. குட் மார்னிங் அன்பானவர்களே, பிரியமானவர்களே. சொல்கிறாங்க பாருங்க. ஆமாம், உங்களுக்குள் வைராக்கியம் பிறந்து விட்டதா? வைராக்கியம் பிறந்து விட்டதா? நல்லது. இந்த மன உறுதி தான் உங்களை உண்மையிடம் அழைத்து செல்லும். ஆமாம், இந்த மன உறுதி தான் உங்களை உண்மையிடம் அழைத்து செல்லும். உங்களின் என்னது அடியாள் மனது இருக்குதுல்ல, அந்த ஆற்றல்கள் எல்லாம் வைராக்கியத்தினால் தான் கிளர்ந்து எழுகிறது. சரிங்களா? அதனால் வைராக்கியமாக இருங்க. கட்டுப்படுத்தப்படாத அந்த ஆற்றல் சீரமைக்கப்படும். கண்டிப்பாக அது ஒரு சீரமைப்புக்கு வந்துடும். இறுதியில் அது இனியது ஒரு சங்கீதமாகும். இசையை போன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அப்புறம் பாருங்கள், கவிதைகளில் காதலை கண்டுகொள்ள முடியாதுப்பா. கவிதைகள் இருக்குதுல்ல, காதலும் கதை மயிரும் கிடையாது. அப்போது காதல் கவிதை எழுதுபவர்களுக்கு காதலே தெரியாது. காதல் கவிதை எழுதுறான், அவனுக்கு காதல்னா நான் மயிலுன்னே தெரியாது. சரியா? அப்புறம் என்பது தான் உண்மை. அழகான காதல் கவிதைகள் எழுதிய பெரிய கவிஞர்களுக்கு காதல் அனுபவமே இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். நல்லா தெரியுமா? காதல் பண்ணுறான், மயிலாம் பிடுங்குறான், கத்தை காட்டுறான், அவனுங்களை பற்றி எனக்கு தெரியும். அவனுக்கு ஒரு மயிருமே தெரியாதுன்றது மட்டும்தான் உண்மை. சரியா? ஸோ காதல் கவிதைகள் எழுதுவதன் மூலம் அவர்கள் தங்களையே ஏமாற்றி கொண்டுவதோடு மற்றவர்களையும் ஏமாற்றுகிறார்கள். இந்த காதல் ஆத்ம ஞானிக்கு மட்டுமே தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. என்ன மாதிரி உள்ளவனுக்கு தான் அது காதலாக காமமானு தெரியும். சரி, ஆத்ம ஞானியின் பாதை அன்பு, அறிவு அல்ல. அறிவு ஒரு மயிரும் தேவை கிடையாது. இந்த நிறைய அறிவு மயிறு என்னத்துக்கு புடுங்கிறதுக்கு. பட் அன்பு இந்த உலகத்தை ஆளும். ரைட்டா? எப்போதும் பயத்திற்கு அடிமையாகாதீர்கள். என்ன, பயத்தினால் ஒருபோதும் சத்தியத்தை அறிய முடியாதுப்பா. பயப்படாத. சத்தியத்தை அறிய துணிவு வேண்டும். ரைட்டா? அதுக்கு அப்புறம் பாரு, ரொம்ப முக்கியமானது, வாழ்வில் ஒளியை தேடும் அனைவரும் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருங்கள்ப்பா. வெளிச்சம் வேண்டுமா? ஒளி வேண்டுமா? இருளில் இருந்து நீ விடுதலை அடைய வேண்டுமா? பயணம் செய். மூலம் முடுக்கெல்லாம் போ. ஜான் பாஸ்கோ இந்தியா பூரா கால்நடையாக சுற்றியிருக்கேன். திருட்டு ட்ரெயின் தான். ஆமாம், ரயிலே எனது உறவு. சரி, அதை விட்டுரு. அப்போது மனம் தளர்ந்து போகாமல், ஆனால் தாகம் கொண்ட பயணி தவறாமல் நீரூற்றை அடைந்தே தீருவான். கரெக்டாக? அப்படிப்பட்ட பயணிகளுக்கு தாகம் ஏற்படுவதற்கு முன்பே அவர்களுக்கான தண்ணீர் அங்கே காத்திருக்கிறது. சரியா? அவர்களுக்கு உண்டான தாகம் எதுப்பா? எனக்கு உண்டான தாகம் செக்ஸ் தான். இந்த உலகத்துக்கே அதுதான்ப்பா தேவை. அதை போலியாக காதல், மயிர், மண்ணாங்கட்டி, லொட்டு லூசுக்கு, தலைவன், புறம்போக்கு, எச்சம், முள்ளமாரித்தனம், ஆடிக்காரு, சாட்டு, ஜிபிடி, ஏஐன்னு மயிரை பிடுங்கி கலக்கி செக்ஸை நாடிப்போ. செக்ஸ் தான் அதுக்கு சொந்தம்.